மலேசிய நாட்டில் உள்ள பெனாங்கு ஏர்போர்ட்டில் இருந்து சென்னைக்கு வரும் விமானத்தில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சென்னை ஏர்போர்ட்டில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தனிப்பட்ட அதிகாரிகள் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலையிலேயே தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். சில நேரம் குறிப்பிட்ட விமானத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக அதிகாரிகளை திசை திருப்பிவிட்டு மற்றொரு விமானத்தில் தங்கம் கடத்தி வருவது கடத்தல்காரர்களுக்கு கைவந்த கலை. அதனால் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து சென்னை வரும் அனைத்து பயணிகளையும் கண்காணித்தனர். சந்தேகப்படும் பயணிகளை நிறுத்தி விசாரித்தனர், சோதனை நடத்தினர். அந்த வகையில் மலேசியாவின் பினாங்கு ஏர்போர்ட்டில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் சென்னைக்கு வந்த பயணிகளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கண்காணித்துக் கொண்டிருந்த போது ஒரு ஆண் பெண் மீது சந்தேகம் வந்தது. இருவரையும் நிறுத்தி விசாரித்தனர். அவர்கள் பினாங்கில் இருந்து சுற்றுலா விசாவில் சென்னைக்கு வந்திருந்தனர். அதிகாரிகளை பார்த்ததும் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசினர். அவசர அவசரமாக பேசிவிட்டு நழுவ பார்த்தனர். சாக்கு போக்கு சொல்லிவிட்டு வெளியேற முயன்றனர். ஆனால் அவர்களை அதிகாரிகள் விடவில்லை. இருவரின் உடைமைகளையும் திறந்து பார்த்து ஒவ்வொரு பொருளாக சோதித்தனர். அவர்களது பேக்கில் டம்பெல் எனப்படும் 2 உடற்பயிற்சி உபகரணங்கள் இருந்தன. அதை எடுத்து பார்த்தபோது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. டம்பெல்களை தூக்கி பார்த்தனர். வழக்கத்துக்கு மாறாக எடை குறைவாக இருந்தது. டம்பெல்களை உடைத்து சோதித்த போது அதனுள் சுத்தமான 24 கேரட் தங்கத்தை பேஸ்ட் வடிவில் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். 2 டம்பெல்களிலும் சேர்த்து 2.25 கிலோ சுத்தமான தங்கம் இருந்தது. அந்த தங்கத்தின் சர்வதேச மதிப்பு சுமார் 4 கோடி ரூபாய். இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் 2 மலேசியா நாட்டு பயணிகளையும் கைது செய்தனர். தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். அவர்கள் சுற்றுலா வரவில்லை, தங்கத்தை கடத்தி வருவதற்காக சுற்றுலா பயணிகள் போல வந்துள்ளனர் என்பது உறுதியானது. ஆனால் அவர்களே தாங்கள் சுற்றுலாவுக்காகத்தான் வந்துள்ளோம், பினாங்கு ஏர்போர்ட்டில் ஒரு நபர் தங்களை ஏமாற்றி இந்த டம்பெல்களை கொடுத்து விட்டதாக தொடர்ந்து கூறினர். இதனால் தங்கத்துடன் பிடிப்பட்ட 2 பயணிகளையும் சென்னை தியாகராய நகரில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பினாங்கில் இருந்து இந்த தங்கத்தை யார் கொடுத்தனுப்பினார்கள், இவர்கள் இந்த கடத்தல் தங்கத்தை சென்னையில் யாரிடம் கொடுக்க திட்டமிட்டிருந்தனர் என இருவரிடமும் மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். அவர்கள் இருவரும் கணவன் மனைவி என கூறப்படுகிறது. அவர்கள் தங்கத்தை கடத்தும் கேங்கை சேர்ந்தவர்களா எனவும் விசாரணை நடக்கிறது. உடற்பயிற்சி கருவிக்குள் 4 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கத்தை மலேசிய ஆண் பெண் கடத்தி வந்த சம்பவம் சென்னை ஏர்போர்ட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.